ஒரு முறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னோட படுக்கை அறையில் ஓய்வு எடுத்துட்டு இருந்தப்போ அவரை பார்க்கறதுக்காக அர்ஜுனனும் துரியோதனனும் ஓடோடி வராங்க. பொதுவாகவே ஸ்ரீ கிருஷ்ணர் தூக்கத்திலிருந்து யாரை முதல்ல பார்க்குறாரோ அவங்க கேட்குற வரத்தை கொடுத்துருவாரு. அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்ட அர்ஜுனனும் துரியோதனனும் கிருஷ்ணருடைய படுக்கறையில் ஒரு ஒரு திசையில் போய் உட்காடுறாங்க. அர்ஜுனன் கிருஷ்ணருடைய தலைக்கு பின்னாடி போய் உட்காடுறாரு. துரியோதனன் கிருஷ்ணருடைய பாதத்துக்கிட்ட போய் உட்காடுறாரு. கிருஷ்ணர் முதல்ல கண் விழிச்சு பார்த்தது அர்ஜுனனை தான். அதனால அர்ஜுனனுக்கு தான் முதல்ல வரம் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் துரியோதனன் அதுக்கு ஒத்துக்கலை. அப்போது கிருஷ்ணர், நான் உங்களுக்கு 2 வாய்ப்புகளை கொடுக்குறேன். அதில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் தேர்ந்தெடுக்கிற உரிமையை நான் முதல்ல அர்ஜுனனுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாய்ப்பை கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஒன்று, உங்களுக்கு நான் வேணுமா, இல்லை அக்ரோனி படைகள் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. துரியோதனன் மனசுக்குள்ள ஒரு கணக்கு போடுறான். ஆஹா, அக்ரோனி படைகள் அதை கிடைச்சா நம்ம போரில் கண்டிப்பாக வெற்றி அடையலாம். ஆனால் அர்ஜுனன் அக்ரோனி படையை தேர்ந்தெடுத்தானா என் நிலைமை என்ன ஆகுறது? ஐயோ, வாய்ப்பு முதல்ல அர்ஜுனனுக்கு தானே போகும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து கேட்குறான். அர்ஜுனா, வாய்ப்பு முதல்ல உனக்கு தான். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நான் வேணுமா, இல்லை அக்ரோனி படைகள் வேணுமான்னு கேட்குறா. அர்ஜுனன், பரம்தாமா, எனக்கு நீ மட்டும் போதும்னு சொல்கிறான். உடனே துரியோதனனுக்கு அக்ரோனி படைகள் போய் சேருது. ஆனால் போரில் இறுதியில் யார் ஜெயிச்சா? பாண்டவர்கள் தானே. பாண்டவர்கள் கூட யார் இருந்தா? கண்ணன் தானே. இறைவன் எப்போவுமே நமக்கு நல்லதையே கொடுப்பார்.